கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். அரசியலில் கமல் தற்போது இருக்கும் நிலைமையை பார்த்தால் பருத்தி முட்டை குடோனிலேயே இருந்திருக்கலாம் எனும் சந்தானத்தின் பிரபலமான காமெடி தான் நினைவிற்கு வருகிறது. EVK இளங்கோவனுக்கு ஆதரவான பிரச்சாரம், ராகுல் காந்தியின் யாத்திரையில் பங்கேற்றது, கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு பதவியேற்பு விழாவில் பங்கேற்பு என கிட்டத்தட்ட காங்கிரஸ்காரராகவே மாறியிருந்தார் கமல். தமிழகத்தில் டயர் 1 நடிகராகவும் பிரபல அரசியல் தலைவராகவும் இருந்த போதிலும் டிவி தொகுப்பாளராக மாறி ராகுல் காந்தியை பேட்டியெல்லாம் எடுத்திருந்தார் கமல்ஹாசன். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரசிற்காக வீதி வீதியாக கமல் பிரச்சாரம் செய்த போதே நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கும் சேர்த்து தொகுதிகள் ஒதுக்கப்படும் என சொல்லப்பட்டது. அதற்கேற்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு கோவைக்கு பதிலாக திண்டுக்கல் ஒதுக்கப்பட்டதும் கமல்ஹாசனுக்காகத்தான் கோவை தொகுதி என சொல்லப்பட்டது. ஆனால் கடந்த தேர்தலில் பெற்ற 10 தொகுதிகளை பெறவே காங்கிரசிற்கு போதும் என்றாகிவிட்டது. அந்த 10 தொகுதிகளை காங்கிரஸ்காரர்களுக்கு பிரித்து கொடுப்பதிலும் பெரும் இழுபறி ஏற்பட்டது. இதனால் கமலுக்கு காங்கிரஸ் கட்சி உள் ஒதுக்கீட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட இடம் கிடைக்கவில்லை. காங்கிரஸ் மீதான இந்த கடுப்பில் இருந்த கமல்ஹாசன் காங்கிரஸ் வேட்பாளர்கள் போட்டியிடும் ஒரு தொகுதிக்கு கூட தப்பி தவறி கூட பிரச்சாரத்திற்கு செல்லாமல் புறக்கணித்தார். ஈரோடு, சேலத்தில் பிரச்சாரம் செய்த அவர் அருகில் இருக்கும் கரூருக்கு செல்லவில்லை. சிதம்பரத்தில் திருமாவளவனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த அவர் அருகில் உள்ள மயிலாடுதுறை, கடலூர் தொகுதியை கண்டு கொள்ளவே இல்லை. TR பாலுவுக்காக ஸ்ரீபெரும்புதூரில் பிரச்சாரம் செய்த கமல்ஹாசன் திருவள்ளூர் தொகுதியில் கால் கூட வைக்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக கோவையில் ராகுல் காந்தி பங்கேற்ற மிகப்பெரிய மாநாட்டிலும் கூட்டணியில் இருந்த அனைத்து தலைவர்களும் பிரசன்ட் ஆன நிலையில் கமல்ஹாசன் ஆப்சென்ட் ஆகினார். அதே மாதிரி பிரச்சாரத்திலும் ராகுல் காந்தியை புகழ்ந்தோ காங்கிரஸ் கட்சியை தூக்கி பிடித்தோ கமல்ஹாசன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. உள் ஒதுக்கீட்டில் காங்கிரஸ் மக்களவை தேர்தலில் ஒரு தொகுதியை ஒதுக்கும் என 2 வருடங்களாக இளவு காத்த கிளியாக இருந்த தனக்கு கடைசியில் ராகுல் காந்தி பல்ப் கொடுத்ததை கமலால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்கிறார்கள். அதனால்தான் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளில் யாருக்கு வாக்களிப்பது என கேட்ட மாநிமா நிர்வாகிகளை அது உங்கள் விருப்பம் என கூறி திருப்பி அனுப்பியிருக்கிறார் கமல். இது குறித்து காங்கிரஸ் தரப்பில் விசாரித்த போது கமல் பிரச்சாரம் செய்யலனா என்ன, எங்க குடியா முழுகி போகுது என்கிற ரீதியில் பதிலளித்து அதிர்ச்சி அளித்தனர். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.